தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்ப காங்கிரசுக்கு ஒரு பயம் வருது. தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காங்கிரஸ் கட்சி என்பது இல்லாமல் போய் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ராஜஸ்தானில் பேசக்கூடிய நேரத்தில் சொல்றார், இந்த நாடு இந்துக்களுக்கான நாடு, நானெல்லாம் இந்துக்கள், நாம் இந்துக்களாக இருக்க வேண்டுமே தவிர இந்துத்துவவாதியாக இருக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முட்டாள்தனமான பேச்சை பேசுகிறார். இப்ப இதை சொன்ன உடனேயே இங்க இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் கொதிச்சாரா, பொங்குனாரா, எதையாவது பேசினாரா? வாய்ப்பட்டு இருக்கிறார். இங்க இருக்கக்கூடிய திராவிட கழகம், இந்த கருப்பு சட்டை போட்ட கயவர்கள் எல்லாம் இதே 3 மாதத்திற்கு முன்னால் RSS தேசிய தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் இந்த தேசம் இந்துக்களுக்கானது என்று சொல்லிவிட்டு அதற்கு விளக்கம் கொடுத்தார். இந்துக்கள் என்றால் நம்ம என்ன நினைப்போம்? இந்துக்கள்னா ஒரு மதத்துடைய வழிபாட்டை பேசுகிறார். ஹிந்து என்பது ஒரு மதம், அப்ப அவங்களுக்கான நாடா இது அப்படின்னு நாம எல்லாருமே நினைப்போமா இல்லையா? அப்படி நினைத்து விடக் கூடாது என்பதற்காக சொல்லுகிறார். இந்து என்பது இந்த தேசத்தின் பண்பாட்டின் பெயர், இந்த தேசத்தின் கலாச்சாரத்தின் பெயர். சொல்ல போனால் அரபு நாடுகளில் போய் நீங்க கேட்டீங்கன்னா அவங்க இந்தியான்னு சொல்ல மாட்டாங்க, அங்க ஹிந்துன்னு சொல்லுவாங்க. ஏன் ஹிந்துன்னு சொல்றோம்? சிந்து நதிக்கரையில் இருந்து வந்த மக்கள் அப்படி இந்த தேசம் முழுக்க பரவியதனால் இது ஹிந்து என்ற பெயர் பெற்றது. இது மதத்திற்கான பெயர் அல்ல, இந்த பாரத தேசத்தினுடைய பண்பாட்டிற்கான பெயர், இது பாரத தேசத்திற்கான கலாச்சாரத்திற்கான பெயர். இது RSS தலைவர் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் பேசும் பொழுது இன்றைக்கு முதல்வராக இருக்கிற திரு ஸ்டாலின் குதிக்கிறார். இது எல்லோருக்குமான நாடு, அதை எப்படி இந்து என்று சொல்ல முடியும் என்று குதிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய அரைகுறை கோமாளி திருமாவளவன் குதிக்கிறார். நாங்கெல்லாம் இதை எதிர்ப்போம் என்று சொல்லுகிறார். இங்க இருக்கக்கூடிய வைகோவில் இருந்து கம்யூனிஸ்ட் கபோதிகளில் இருந்து எல்லோரும் டாக்டர் மோகன்ஜி பாகவத் அவர்கள் சொன்ன உடனேயே அந்த கருத்தை பார்க்காமல் சொன்னது RSS என்ற ஒரே காரணத்திற்காக கண்மூடித்தனமாக இவர்கள் எதிர்த்தார்களே. இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் அதையே சொல்லி இருக்கிறார், இந்த தேசம் இந்துக்களுக்கானது என்று சொன்னால் ஏன் வாய்ப்புக்கு இருக்கிறீர்கள்? கட்சியினர் வாய்ப்புக்கு இருக்கிறார்கள் என்றால் ஒரு பக்கம் அன்றைக்கு இஸ்லாமிய அமைப்புகள் என்று சொல்லக்கூடிய இந்த தீவிரவாத அமைப்புகள் SDPI, PFI, அதே மாதிரி அரசியல் இரட்டை வேடம் போட்டு திமுகவுடைய காலடியை பிடித்து இன்றைக்கு அரசியல் நடத்தக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி, அதே போன்று முஸ்லிம் முன்னேற்ற கழகம், இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க? அன்னைக்கு கடுமையை எதிர்த்தாங்கல்ல. இன்னைக்கு ராகுல் காந்தி அதையே சொல்லியிருக்கிறாங்க, எதிர்த்திருக்கணும், துப்பு இருக்கிறவங்களுக்கு. அப்ப இவங்க என்ன பார்க்கிறாங்கன்னா, நல்ல விஷயமாக இருந்தாலும் அதை பிரதமர் சொல்லக்கூடாது, அதை RSS சொல்லிவிடக் கூடாது. கெட்ட விஷயமாக என்று இவர்கள் எதை எதிர்க்கிறார்களோ அதை ராகுல் காந்தி சொன்னால் அல்லது திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னால் அவர்களுடைய காலை எடுத்து தங்கள் தலைக்கு மேல் வைத்துக் கொள்வார்கள் என்றால் இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் என்பதை இஸ்லாமிய மக்கள் உணரணும். இதைத்தான் நாங்க சொல்றோம். ராகுல் காந்தி அவர்கள் ஏதோ பிரதமரை எதிர்க்கிறேன்னு நினைச்சுக்கிட்டு இந்த தேசத்தின் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்க்கிறார். ஏன் தெரியுமா? உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு சொல்லுகிறது, ஹிந்துத்துவ இஸ் நாட் எ ரிலிஜன், இட் இஸ் எ வே ஆஃப் லைஃப். ஹிந்துத்துவா என்பது ஒரு மதத்தின் வழிபாடு கிடையாது, அது இந்த தேசத்தினுடைய கலாச்சாரம், இந்த தேசத்தினுடைய பண்பாடு. ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒரு கலாச்சார பண்பாடு இருக்குமா இல்லையா? அரபுகளுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, ஐரோப்பியர்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, ஆப்பிரிக்க மக்களுக்கு ஒரு பண்பாடு இருக்கிறது. அதே போன்று இந்த பாரத தேசத்திற்கு என்ற அந்த பண்பாட்டை கலாச்சாரத்தை பிரதிபலிக்கக்கூடியதுதான் ஹிந்துத்துவாவை தவிர அது ஒரு மதத்திற்கு சொந்தமானது கிடையாது. இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. ராகுல் காந்தி அவர்கள் பிரதமரை எதிர்க்கிறேன் என்ற பெயர் முட்டாள்தனமாக ஹிந்துத்துவா என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்றால் இவர்கள் எல்லாம் இந்த தேசத்தினுடைய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். இத்தாலியிலிருந்து வந்த அந்த ஏதோ ஒரு வாடை இவருக்கு அடித்துக் கொண்டிருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட இருக்கிறது. அப்ப இவ்வளவு மோசமான காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் திருமாவளவனும் இவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த மக்களை மதத்தின் பெயரால் பிளவுபடுத்தி பிரிவினையை ஏற்படுத்தி தொடர்ந்து இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் மத்தியில ஒரு பிரச்சனையை உருவாக்கணும். அந்த பிரச்சனையை உருவாக்குறதுக்கு பாஜக ஒரு பூச்சாண்டியை காட்டணும், அதுதான் இவருடைய நோக்கம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்துக்களுக்காகவோ முஸ்லிம்களுக்காகவோ கிறிஸ்துவர்களுக்காகவோ வேடம் போட கட்சி கிடையாது.
பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நீ இந்துவாக இரு, நீ இஸ்லாமியனாக இரு, நீ கிறித்துவனாக இரு. ஒவ்வொருத்தருடைய வழிபாட்டையும் பாரதிய ஜனதா கட்சி மதிக்கிறது. ஆனால் தேசம் என்று வந்துவிட்டால் இந்த தேசத்திற்கு முதன்மையானதாக நாம் இருக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு விசுவாசமாக இருக்க வேண்டும். இந்த தேசத்திற்கு எதிராக யார் செயல்பட்டாலும் அவர் எந்த மதத்தினராக இருந்தாலும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதா கட்சி. சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படின்னு காலம் சொல்லிட்டு விட சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவான ஒரு கட்சி அப்படின்னு எப்ப சொல்ல முடியும்னா, நாம் அதில் பங்கு பெற்று நம்முடைய உரிமைகளை நாம் அதை செயல்படுத்தும் பொழுது சாத்தியம். நம்ம நோக்கம் என்னன்னா, முக்கியமான பிஷப், இஸ்லாமிய மத உறுப்பினர்கள் இதெல்லாம் சந்திச்சு மற்ற கட்சிகளுக்கு நீங்க என்ன முக்கியத்துவம் அளிக்கிறீர்களோ அதை பாரதிய ஜனதா கட்சிக்கும் நீங்க கொடுங்க. இந்த கட்சி தான் இன்னும் 20 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து மத்தியில் ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சி. அது எல்லாருக்கும் தெரியும், திமுகவிற்கும் தெரியும். அவர்கள் வெளிப்படையாக ஒரு பக்கத்தில் எங்களை எதிர்ப்பது போன்று இருந்தாலும் டெல்லியுடைய ஆதரவு இல்லைன்னா இங்க ஆட்சி தொடர முடியாது, சரியா மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு போக முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களை எதிரிகளாக சித்தரித்து அதன் மூலம் ஏதாவது வாக்கு வங்கியை உருவாக்கணும் அப்படின்றதுதான் திமுகவுடைய நோக்கம். நாம என்னன்னா, பிரதமர் சொல்ற செயல் திட்டங்களை தான் கொண்டு போறோம். இது வந்து சப்கா சாத் சப்கா விகாஸ், எல்லோருக்குமான வளர்ச்சி, எல்லோரோடும் இணைந்த வளர்ச்சி, அதுதான் பிரதமருடைய ஒரே கொள்கை நிலைப்பாடு. இதை நாம கொண்டு போறோம். கடந்த காலங்களில் உள்ள விஷயங்களை நாம் பேசிக் கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் சிறுபான்மை சமூகம் மிகப்பெரிய ஒரு இலக்கை அடைய முடியாது. அப்போ நிகழ்காலத்தில் நாம் வந்து எல்லாரும் ஒன்றுபட்டு போராடணும், வெற்றி பெறணும். அதற்காகத்தான் வந்து எல்லாரையும் அரவணைச்சு போகணும் நோக்கத்தில் நம்ம எல்லாரையும் பார்க்கிறோம். குறிப்பா கிறிஸ்துவ அறிஞர்கள், உங்களை போன்ற மிகப்பெரிய பெரியவர்கள், பிஷப்மார்கள், எல்லாரையுமே சந்திக்கிறோம். அந்த சந்திப்பின் ஒரு பகுதி தான் இன்னைக்கு உங்களை நாங்கள் சந்திக்கிறது. நம்ம சகோதரர் தேவஜியில் வந்து சிறுபான்மை சமூகத்தின் சார்பாக இன்றைக்கு மதுரையில ஒரு வார்டு கவுன்சிலர் நிற்கிறதுக்கு பாரதிய ஜனதா கட்சியில தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்திருக்கிறாரு. இப்ப அவர் இங்க இருக்கக்கூடிய நேரத்துல உங்களுடைய முழு ஆதரவு வேணும், கிறிஸ்துவ சமூகத்தின் ஆதரவு வேணும். நம் சமூகத்திலிருந்து ஒரு இளைஞர், ஒரு தலைவர் உருவாகும் பொழுதுதான் அது நல்லா இருக்கும். நாளைக்கு அவர் ஒரு தேசிய தலைமையின் கீழ் பணியாற்றும் போது நிறைய திட்டங்களை இந்த மாநகராட்சியினுடைய 93வது வார்டுக்கு கொண்டு வருவாரு. கழிவுநீர் நிரம்பி இருக்குது. தொடர்ந்து திமுகவுடைய ஆட்சி வந்த பிறகு திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி முதல்வர் தான் சொல்றாரு, கலெக்ஷன் கமிஷனா, இந்த மாதிரி வந்து இதுதான் கலெக்ஷன் இருக்குது இந்த ஆட்சியில, கலெக்ஷன் நல்லா பண்றாங்க, கமிஷன் நல்லா போய்கிட்டு இருக்கு. இதுதான் திமுகவுடைய அடையாளம். திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது திமுக ஆட்சியில் தான். அதனால வந்து இதை மக்களுக்கு கொண்டு போறோம். மக்களும் நிறைய வேதனையை வெளிப்படுத்துறதை பார்க்க முடியுது. உங்களை போன்ற மத குருமார்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக மக்களுக்கான நலத்திட்டங்களை செய்வோம், ஒரு மத நல்லிணக்கம் வளரும், ஒரு மிகச்சிறந்த ஒரு தேசத்தின் முன்னேற்றத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியும். இதுதான் கட்சியினுடைய நோக்கம். ஒரு சில தலைவர்கள் ஏதாவது தவறா புரியாத வண்ணம் இல்ல நம்முடைய உணர்வுகளை கொச்சைப்படுத்துவதும் பேசுற ஒரு நிலை இருக்குமே, அதை நாங்களே கண்டிக்கிறோம். பாஜகவுடைய மத்திய தலைமை கண்டிக்கிறது, மாநில தலைமை கண்டிக்கிறாங்க. கூடியவர்கள் இன்னும் கூட இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர் மத்தியில பாரதிய ஜனதா கட்சி ஒரு நல்ல நெருக்கத்தை ஏற்படுத்தி இன்னும் மிகச்சிறப்பான முறையில இந்த சமூக மக்களையும் அரவணைச்சு கொண்டு போகும். வட மாநிலங்கள்ல இன்னைக்கு நல்லா சிறப்பா செயல்படுறாங்க. இங்கேயும் தென் மாநிலங்களையும் அது ஒரு முத்தாய்ப்பா அமையணும் அப்படின்றத எங்களுடைய நோக்கம். அதுக்காகத்தான் எல்லாரும் ஒன்றிணைந்து, ஒரு கிறிஸ்துவர், ஒரு இஸ்லாமியர் எல்லாரும் நாங்கள் ஒன்றிணைந்து உங்களை சந்திக்கிறோம். நீ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுங்க. மதுரை மாநகராட்சியினுடைய தேர்தலில் கிறிஸ்துவ சமூகத்தினுடைய பங்களிப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒத்துழைப்பு நிச்சயமா தேவை என்பதான் எங்களுடைய வேண்டுகோள். சந்தோஷம் சார். நீங்க எல்லாரும் வந்து நம்ம மகிழ்ச்சி. எங்களுடைய திருச்சபையினுடைய அங்கத்தினர் நிச்சயமாகவே அவருக்கு எங்களுடைய எப்போது சப்போர்ட் எப்போதும் இருக்கும். எந்த மாற்றத்தை எங்களுடைய நிறைய பிரச்சனைகள் கிறிஸ்தவ சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதையும் நீங்க வந்து கவனத்தில் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயம் என்பது வந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்றத காட்டிலும் இந்த மண்ணின் மைந்தர்கள் அப்படின்றத வந்து நாங்கள் எப்பொழுதுமே நாங்கள் நினைவுபடுத்த நாங்கள் விரும்புகின்றோம். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அப்படின்னு சொல்லும்போது அது எங்க வீட்டிலிருந்து இங்கே வந்தது போல ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. இது நமக்கு நிச்சயமா வந்து சரி செய்யப்பட வேண்டிய ஒன்று என்பதை எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம். நிச்சயமா உங்களுடைய கோரிக்கை இனி கோரிக்கையாவே இருக்காதுன்ற அளவுக்கு இங்க நல்லிணக்கம் தேடும். பாரதிய ஜனதா கட்சியுடைய மேல்மட்ட எல்லா தலைவர்களுமே கிறிஸ்துவ சமூகமும் இஸ்லாமிய சமூகமும் மத்திய அரசினுடைய நலத்திட்டங்களை தரணுன்றதுல கவனமா இருக்கிறாங்க.
இப்ப அதற்காகத்தான் மைனாரிட்டி மோர்ச்சா சிறுபான்மை மக்களுக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கெல்லாம் ஏன் உங்களை சந்திக்கிறோம்னா, பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் என்ன விரும்புறாங்கன்னா, சிறுபான்மை சமூகம் காங்கிரசும் திமுகவும் தவறா பாஜகவை ப்ரொமோட் பண்ணதுனால ஏதோ ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு கட்சியோ அப்படின்ற ஒரு மனநிலை இருக்கு. நீங்க போய் அந்த மக்களை சந்திங்க, அந்த மக்களுடைய குறைகளை கேளுங்க, என்ன குறையோ அதை எங்க இடத்துல சொல்லுங்க, அதை உடனடியாக நிவர்த்தி செய்வோம் அப்படின்ற மாதிரி நீங்க சொன்ன இந்த கோரிக்கையை கூட அடுத்த முறை உங்களை சந்திக்கும் போது கோரிக்கையா இருக்காது, அதை நிறைவேற்றுவோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதுல. இது பிரதமர் நரேந்திர மோடி அவங்க கோபாலோட நேரில் சந்திச்ச ஒரு நெகிழ்ச்சியான தருணம். அதை நாங்க உங்களோட கொடுக்கிறோம். அப்படிமா இருக்கும். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய கேரள மாநிலம் பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் திரு ஹரிதாஸ் அவர்களே, இந்த மாவட்டத்தினுடைய மைனாரிட்டி மோர்ச்சா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்டாக இருக்கக்கூடிய பிலிப் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய எனது அருமை தாமரை சொந்தங்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவுமா. இன்றைக்கு கேரள மாநிலத்தில் மைனாரிட்டி மோர்ச்சா சார்பாக மிகப்பெரிய ஒரு பணியை நாம் செய்யவிருக்கிறோம். என்ன மாதிரியான வேலைகளை நாம் செய்ய வேண்டும் என்றால், இங்கு காங்கிரசும் கம்யூனிஸ்டும் திரும்ப திரும்ப சொல்லுவதெல்லாம் முஸ்லிம்களுக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி ஒரு எதிரியாக இருக்கிறது, உங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தை பாரதிய ஜனதா கட்சி தான் விளைவிக்கும் என்று ஒரு பொய்யான பிரச்சாரத்தை மேற்கொண்டு வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களுக்கும் ஒரு பயம் இருக்கிறது. நம்ம பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு எம்பி வந்துட்டா, பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு எம்எல்ஏ பாரதிய ஜனதா கட்சியில ஜெயித்து விட்டால் நம்முடைய தொழுகைக்கு பிரச்சனை ஏற்படுமா, நம்முடைய சர்ச்சில் ஏதாவது பிரச்சனை செய்வார்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்கிறது. அப்ப முதல்ல மைனாரிட்டி மோர்ச்சாவுடைய வேலை என்னவென்றால், இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலும் கிறிஸ்துவர்களுக்கு மத்தியிலும் இருக்கக்கூடிய பயத்தை போக்க வேண்டும். இது முதலாவது மைனாரிட்டி மோர்ச்சா செய்ய வேண்டிய வேலை. இரண்டாவது வேலை என்ன, மத்திய அரசு எந்த சட்டம் கொண்டு வந்தாலும் அது முஸ்லிம்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கு, அது கிறிஸ்டியன்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு அப்படின்னு கொண்டு வரக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களை தான் நாம உடைக்க வேண்டி இருக்கிறது. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிராகத்தான் செயல்படுகிறது என்பது உண்மையாக இருந்தால் அப்ப எதுக்கு மைனாரிட்டி மோர்ச்சா? மைனாரிட்டி மோர்ச்சா தேவையில்லையே. மைனாரிட்டி மோர்ச்சாக்கு ஒரு நேஷனல் பிரசிடென்ட், ஒரு நேஷனல் செக்ரட்டரி, மைனாரிட்டி மோர்ச்சாக்கு ஸ்டேட் பிரசிடென்ட், ஸ்டேட் ஜெனரல் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி, ஒரு மிகப்பெரிய ஒரு பாடி அமைத்து மைனாரிட்டி மோர்ச்சா டெவலப் ஆவதற்காக பேரன்பாடி தங்களுடைய நேரத்தை கொடுக்கிறது பார்க்கும். நான் முதல் தடவையாக இதே பாலக்காடு மாவட்டத்திற்கு வந்த பொழுது ஹரிதாஸ் ஜி அவர்களிடத்துல கேட்டேன், எங்களுக்கு எப்படி சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு. இருக்கிற மோர்ச்சாலேயே மைனாரிட்டி மோர்ச்சாக்கு ஸ்பெசிபிக்கா நாங்க ஃபுல் சப்போர்ட் பண்ணுவோம். ஏன் ஃபுல் சப்போர்ட் பண்றோம்? இந்த மக்கள் தான் பயப்படுறாங்க. அந்த மக்களுக்கு தெளிவை தரணும்னா ஒரு முஸ்லீம் போய் முஸ்லீம் இடத்துல பறையணும், ஒரு கிறிஸ்டியன் போய் இன்னொரு கிறிஸ்டியன் இடத்துல பறையணும். அவங்க பிஜேபிக்கு நாம விழிக்கணும். எப்ப விழிக்க முடியும்? நாம பிளெக்சிபிளா இருக்கிறோம், இங்க பிஜேபி பிரச்சனை இல்லை என்பதை மைனாரிட்டி மோர்ச்சா மட்டும்தான் பேச முடியும். அதுக்கு தான் நமக்கு நேஷனல் லெவல்லையும் சரி, ஸ்டேட் லெவல்லையும் சரி, டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் சரி பேரன்பாடி நமக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணக்கூடிய காட்சியை பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி நாங்க எல்லாரும் சகோதரர்களா இருக்கிறோம். இங்க கம்யூனிஸ்டுக்கு ஒரு மதம் அல்லது காங்கிரசுக்கு ஒரு மதம், முஸ்லிம்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அரசியல், கிறிஸ்டியன்ஸ்க்கு ஏற்றது போன்று ஒரு அரசியல் என்பது பிஜேபியில கிடையாது. நாம் அனைவரும் பாரத தாயின் பிள்ளைகள், ஒற்றை அரசியல் தான். இங்க யாரும் இந்து மதமா அவருக்கு முக்கியத்துவம், நீ கிறிஸ்டினா அவருக்கு முக்கியம் அப்படி சீட்டு கொடுக்கறாங்களா? இல்ல. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஒரு இஸ்லாமியர் நல்ல வேலை செஞ்சா அவருக்கு சீட்டு உண்டு, ஒரு கிறிஸ்டின் நல்ல வேலை செஞ்சா அவருக்கு சீட்டு உண்டு. ஜெயிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி என்பது பார்ட்டி. அப்ப பார்ட்டியை யார் வின் பண்ணுவதற்கான
திறமை இருக்கிறதோ அவர் முஸ்லிமா, இந்துவா, கிறிஸ்டியனான்னு பார்க்கறது இல்ல. அவர் நல்ல கேடரா, இந்த கட்சிக்காக உழைக்கிறாரா, தேசத்தை முன்னிறுத்துகிறாரா, இந்த தேசம் தான் முதன்மையானது என்பதற்காக தன் உயிரை அர்ப்பணிக்க தயாராக இருக்கிறாரா, அதை மட்டும் தான் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கும். அந்த அடிப்படையில் இந்த கேரள மாநிலத்தில் ஒரு மகத்தான சக்தியாக பாரதிய ஜனதா கட்சியை நாம் உருவாக்க வேண்டும். இப்ப முதல்ல பயம் இல்லை, நாம் அனைவரும் சகோதரர்கள், we are all brothers sisters அப்படின்ற அந்த சிந்தனையை நாம் எல்லோருக்கும் மத்தியில் உருவாக்கணும். இது நம்முடைய முதல் வேலை. இன்னைக்கு டிசம்பர் 6, இன்றைக்கு டிசம்பர் 6 எல்லா இடங்களிலும் PFI, SDPI போன்ற ஃபண்டமெண்டல் ஆக்டிவிஸ்ட், டெரரிசம் ஆக்டிவிஸ்ட் இவர்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க? பாபர் மசூதி படத்தை போட்டு இன்னைக்கு டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம், அநியாயம் நடந்துருச்சு, துரோகம் நடந்துருச்சு என்று சொல்லக்கூடிய காட்சியை பார்க்கணும். அந்த சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பு வருகிறது, ராமர் கோவில் கட்ட வேண்டும். எல்லா இந்துக்களுக்கும் அன்னைக்கு சந்தோஷமான நாள் தான். ஏன்னா அவருடைய நம்பிக்கை ராமருடைய ஜென்ம பூமி, அந்த இடத்துல ஒரு கோவில் கட்டுவது இந்துக்களுக்கு சந்தோஷமா இல்லையா? சந்தோஷம், பெரிய ஹாப்பி. அப்ப என்ன பண்ணலாம்? வெடி வெடிக்கலாம், எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கலாம், ஒரு பெரிய கூட்டம் நடத்தலாம், எல்லாம் பண்ணலாமா இல்லையா? ஆனா அன்றைய தினத்திற்கு முதல் நாள் RSS தலைவர் டாக்டர் மோகன்ஜி பகவத் சொல்கிறார், நீங்கள் யாரும் வெடி வெடிக்க கூடாது, இந்துக்கள் யாரும் இதை கொண்டாடக்கூடாது, இனிப்புகள் வழங்கக்கூடாது. ஏன் தெரியுமா? நம்முடைய சகோதரர்கள் முஸ்லிம்கள், நம்முடைய சகோதரர்கள், இந்த தேசத்தின் பிள்ளைகள் அவர்கள். நீங்கள் இப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு மனம் வேதனைப்படும். சொன்னது சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். அப்படி இருந்து கூட இந்துக்களுக்கு சந்தோஷமா இருந்தாலும் உங்க வீட்டுக்குள்ள சின்னதா ஒரு விளக்கு கொளுத்தி பகவான் ராமரை நீங்கள் வணங்குங்கள், வெளியில கொண்டாட வேண்டாம். இதுதான் RSS. முஸ்லிம்களுடைய உணர்வுகளை, முஸ்லிம்கள் அந்த கஷ்டப்படுவார்கள் என்றதை நினைத்து ஒரு இந்துக்கள் நீண்ட காலம் போராடி கிடைத்த ஒரு வெற்றியை கூட கொண்டாட வேண்டாம் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு என்றால் அது RSS. இத போய் நம்ம முஸ்லிம்கள் இடத்துல சொல்லணும். இரண்டாவது, இஸ்லாம் என்ன சொல்லுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்து கேட்கிறார். அவரு இஸ்லாத்திற்கு வந்தவர், புதுசா வந்தவர். அவர் கேட்கிறார், என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி புவனா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல வந்து நான் நேர்த்திக்கடன் வச்சிருக்கிறேன், அங்க போய் நான் வந்து ஒரு பிராணியை அறுக்கணும், பண்ணலாமா அப்படின்னு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகம் என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த இடத்துல பிற மத வழிபாட்டு தலம் இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் கேள்வியா தான் இல்லன்றார். வேற யாராவது அங்க நிஸ்கரிக்கிறாங்களா வேற மதத்தில் உள்ளவங்க அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, அப்படி எதுவுமே கிடையாது. அப்பனே நீங்க செய்யுங்க. அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, வேற மதத்தினுடைய நம்பிக்கை இருக்குமே ஆனால், வேற மதத்தில் உள்ளவர்கள் அங்க நிஸ்கரிக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை இருக்குமே ஆனால், அங்கு முஸ்லிம்கள் நீங்கள் நிஸ்கரிக்க கூடாது. இஸ்லாமிக் ரூல். அந்த அடிப்படையில எங்கோ இருந்து வந்த, ஆப்கானிலிருந்து வந்த பாபர் இங்க இருக்கக்கூடிய ஒரு ராமஜென்ம பூமியில் இருக்கக்கூடிய ராமர் கோவிலை இடித்து விட்டு அங்கு ஒரு மஸ்ஜிதை கட்டி, அது ஒரு 300 வருஷமோ 400 வருஷமோ ஆகட்டும், அந்த இடம் யாருக்குரியது? அது இந்துக்களுக்குரியது, இந்துக்களுடைய நம்பிக்கைக்குரியது. அப்ப இதை வந்து நாம மக்களுக்கு சொல்லாம நாங்க 300 வருஷம் இருந்தோம், 300 வருஷம் இருந்தால் அது இஸ்லாத்துல கூடுமா? இங்க எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஹலால் ஹலால் ஹலால், இங்க எல்லாரும் பேசுறாங்கல்ல. இப்ப நாம என்ன கேட்கிறோம்னா, ராமஜென்ம பூமியில, அயோத்தியில, ராமர் பிறந்த ஜென்ம பூமியில மஸ்ஜித் இருப்பது ஹலாலா? ஹலால் இல்ல. அப்ப அந்த அடிப்படையில் சுப்ரீம் கோர்ட் இன்னொரு ஆர்டர் பொழுது அதே அயோத்தியில சர்ச்சைக்குரிய பிரச்சனை என்பது 2.68 சென்ட் தான், 2.68 சென்ட் ஏக்கர். ஆனா 5 ஏக்கர் நிலம் அதே அயோத்தியில மஸ்ஜித் கட்டுவதற்காக கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மஸ்ஜித் கட்டக்கூடிய பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம என்ன அடிப்படையில் புரிந்து கொள்ளணும்னா, இந்த கோர்ட் ஆர்டர் வந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு, இங்க இஸ்லாமியர்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்ல, இந்துக்களுக்கு மத்தியில பிரச்சனை இல்ல, எல்லோரும் அமைதியாக இருக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய ஒரு சில அடிப்படைவாத டெரரிசம் சிந்தனை உள்ள SDPI, PFI போன்ற அமைப்புகள் தான் முஸ்லிம்களிடத்தில் தப்பாக பிரச்சனையை கொண்டு செய்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல,
கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது அல்ல என்பதை நாம் சொல்ல வேண்டும். பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் இஸ்லாமிய பெண்கள் சிரமப்படக்கூடாது, ஒரு தவறான சட்டத்தை இந்தியாவில் நிலைநிறுத்தி அதன் பெயரில் பெண்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி பெண்களின் நலன் காப்பதற்காக இந்த ட்ரிபிள் தலாக் சட்டத்தை பேன் பண்ணி கொண்டு வந்தார். இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களிலிருந்து ஜமாத்தே இஸ்லாமியிலிருந்து எல்லாரும் அகேன்ஸ்ட் பண்றாங்களே. அப்ப இவர்கள் குர்ஆனுக்கு எதிரானவர்கள், இவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். இவர்கள் இஸ்லாத்தை நேசித்திருந்தால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிகள் நாயகத்தை நேசித்திருந்தால் பிரைம் மினிஸ்டருக்கு நன்றி சொல்லி இருக்கணும். இவ்வளவு காலம் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். பிரதமர் கொண்டு வந்த இந்த சட்டத்தினால் இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 கோடிக்கு மேல் உள்ள இஸ்லாமிய பெண்கள் தங்கள் வாழ்க்கையில ஒரு பாதுகாப்பை அடைந்திருக்கிறார்கள் அப்படின்னு நன்றி சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அரசியலுக்காக, ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்காக இன்றைக்கு காங்கிரஸோடு சேர்ந்து அயோக்கியர்களாக, கம்யூனிஸ்டுகளோடு சேர்ந்து அயோக்கியர்களாக இன்றைக்கு வேடம் போடுகிறார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அந்த வேலை இல்லை. பாரதிய ஜனதா கட்சியுடைய மந்திரம் என்ன? சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ், சப்கா பிரயாஸ். நாம் எல்லோரும் சேர்ந்து இந்த தேசத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம், எல்லோரும் முயற்சி செய்வோம். எல்லோருடைய முயற்சியிலும் வளர்ச்சியிலும் தான் இந்த பாரத தேசம் வர வேண்டும். அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லிம் நம்ம யாரும் பிரிக்க கூடாது, எல்லாம் ஒண்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தேசத்தின் பிள்ளைகள் நாம். இதை நாம மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு கொண்டு போகணும். அதே மாதிரி நீங்க பாருங்க, எந்த விஷயங்கள் எடுத்தாலும் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அது வந்த உடனே இங்க இருந்து முஸ்லிம்களை ஆப்கானிஸ்தானுக்கு அனுப்புவாங்க, இந்தியாவில் உள்ள முஸ்லிம்களை பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க. அப்படி அந்த சட்டத்தில் இருக்கிறதா? பொய்யாக மக்களிடத்தில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி டெல்லியில ஒரு ஷாஹின்பாக்னு ஒரு போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி, டெல்லியில ஷாஹின்பாக், தமிழ்நாடுல ஷாஹின்பாக், கேரளாவில் ஷாஹின்பாக், தெரு தெருவுக்கு ஷாஹின்பாக். அப்ப மக்களுக்கு மத்தியில பயத்தை ஏற்படுத்தி இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாத்தையும் பாகிஸ்தானுக்கு அனுப்புவாங்க. ஆனா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிஜி, அதே மாதிரி உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாஜி அவர்கள், இவர்கள் அனைவருமே என்ன வாக்குறுதி கொடுத்தார்கள்? இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு இஸ்லாமியர் கூட பாதிப்பு அடைய மாட்டார், இந்த தேசத்தில் பிறந்தவர்கள் இந்த தேசத்தில் தான் இருப்பார்கள், எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த முஸ்லிம்களுடைய அமைப்புகளும் உங்களை தவறாக சொன்னாலும், காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ உங்களை தவறாக சொன்னாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம், நாங்கள் உங்களோடு இருக்கிறோம் என்று சொன்னவர் அமித்ஷாஜி அவர்கள். இந்த உண்மையை நாம் முஸ்லிம்களிடத்தில் கொண்டு போகணும், இந்த உண்மையை கிறிஸ்துவர்களிடத்தில் கொண்டு போக வேண்டும். இன்னைக்கு கிறிஸ்துவர்களுக்கு மத்தியில் என்ன பிரச்சாரம் இருக்கிறது? என்ஜிஓக்களை பேன் பண்ணுகிறார்கள், கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை பேன் பண்ணுகிறார்கள். பொய்யான விஷயங்கள். கிறிஸ்துவ மத பிரச்சாரத்தை பேன் பண்ணல, ஆனால் ஒரு கிறிஸ்துவ பிஷப்போ அல்லது ஒரு கிறிஸ்துவ ஒரு ஃபாதரியாரோ ஒரு கோவில் இருக்கிற நிஸ்கரிக்கிற இடத்துல போய் நீங்க எங்க கிறிஸ்துவத்திற்கு வாங்கினா தப்பா இல்லையா? நீங்க சர்ச்சில் பேசலாம், ஒரு கிறிஸ்துவ மதத்தை பற்றி சர்ச்சில் பேசலாம். ஆனா ஒரு கோவிலில் போய் பேசப்படுறது பிரச்சனை வருமா வராதா? அதை வேணாம்னு சொல்லு, அது பிரச்சனை வரும், அதனால அது வேண்டாம். அதே மாதிரி கம்பல் பண்ணியோ அல்லது உங்களுக்கு எஜுகேஷன் தரும் அல்லது உங்களுக்கு இந்த மாதிரி தரும் சொல்லி ஒரு ஆசை வார்த்தை காட்டியோ நீங்கள் கிறிஸ்துவத்திற்கு அழைக்காதீங்க. ஒருத்தருக்கு பிடிச்சால் வரணும், அது கான்ஸ்டிடியூஷனல் கிவன் ரைட். நம்ம யார் வேண்டுமானாலும், இப்ப நான் இந்து ஆகலாம், ஹரிதாஸ் முஸ்லீம் ஆகலாம், வேணுகோபால் கிறிஸ்டின் ஆகலாம், யார் வேணா ஆகலாம், அது எனக்கு பிடிச்சே ஆகணும். எனக்கு அந்த மதத்தினுடைய நிஸ்கரிக்கிறது மற்ற வழிபாடுகள் எனக்கு பிடிக்கணும். எனக்கு காசு தந்து நான் மாற விட்டோம் இல்ல, எனக்கு எஜுகேஷன் என்னுடைய பிள்ளைக்கு சீட்டு கொடுக்கறாங்க ஒரு காலேஜ்ல, அதனால நீ கிறிஸ்டினாவோட மாறுமா? இல்ல, அது தப்பு. இதைத்தான் மத்திய அரசு சொல்லுகிறது, பாரதிய ஜனதா கட்சியும் சொல்லுகிறத தவிர கிறிஸ்துவருடைய வழிபாட்டுக்கு எதிரான அமைப்பு அல்ல பாரதிய ஜனதா கட்சி. இதை போய் நம்ம மக்களிடத்துல சொல்றோம். நம்மை பத்தி எதையெல்லாம் தவறாக சொல்கிறார்களோ, குறையாக சொல்கிறார்களோ அதை சொல்ல வேண்டும். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பினராயி விஜயனுடைய அரசு முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாழ்வாகிகள், நிர்வாகிகள் போய் வெளியில பிரச்சாரம் செய்யும் போது பல்வேறு எதிர்ப்புகள், எந்த பாதுகாப்பும் இல்லை. நாம் பலிதானங்களை கொடுத்து வளர்ந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் பல பலிதானங்களை நாம் கொடுக்க தயாராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி கேரள மாநிலத்தில் நிச்சயமாக வளர்ச்சி பெறும். அந்த தாமரை மலர வைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம், வெற்றி பெறுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கு ஜெய். திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்து இன்றைக்கு மக்களை வஞ்சித்து, மக்களை ஏமாற்றி, தான் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்ற முடியாமல் மக்கள் கேள்வி கேட்டு விடுவார்களோ என்ற அச்சத்தில்
ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் தொடர்ந்து எதிர்க்கட்சிகளை முடக்குவதற்கு முயற்சி செய்வது என்பது உண்மையாகவே இது ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஜனநாயகத்தை நம்பக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி கருத்தியல் ரீதியாக திமுகவுடைய ஊழலை, திமுக அமைச்சர்களுடைய அயோக்கியத்தனங்களை, அடாவடித்தனங்களை, திமுக கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய கட்ட பஞ்சாயத்துகளை, ரவுடியிசத்தை, திமுக ஆட்சியில் நடைபெறக்கூடிய கமிஷன் ஊழல்களை, கரப்ஷன்களை, மிக மோசமாக இவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய அநாகரீக செயல்களை தெளிவாக மக்களுக்கு எடுத்துச் சொல்லி வருகிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தலைமை பொறுப்பு ஏற்ற பிறகு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிரான ஆதாரப்பூர்வமான ஊழல்களை பட்டியலிடக்கூடிய நேரத்தில் அதை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறக்கூடிய திமுக அரசு எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய காவல்துறையினர் மூலமாக அடக்குமுறை செய்து எங்களுடைய குரல் விலையை நெறித்து விடலாம் என்று முயற்சி செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களை, கட்சியின் நிர்வாகிகளை பொய் வழக்கு போட்டு கைது செய்வதற்கு இன்றைக்கு காவல்துறை தொடர்ந்து முயற்சி செய்வதும், பல இடங்களில் கைது செய்வதும் அரசின் ஏவல் துறையாக இருக்கிறது என்ற ஒரு மோசமான நிலையை இன்றைக்கு காவல்துறை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், தேசத்தின் மீது பற்று கொண்டு தேசியவாதியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்களுடைய திட்டங்களை எடுத்துச் சொல்லக்கூடிய பல்வேறு ஊடகவியலாளர்களை, திமுக அரசின் மோசடிகளை, திமுக அரசில் நடைபெறக்கூடிய ரவுடியிசங்களை குறிப்பிட்டு சொல்லி அந்த குற்றச்சாட்டை அரசுக்கு எடுத்துரைக்கக்கூடிய நேரத்தில் அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் திமுக அரசின் மீது உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டுகிறார்களோ அவர்கள் மீது காவல்துறையை வைத்து இன்றைக்கு திமுக அரசு அடக்குமுறையை மேற்கொள்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், 2 நாட்களுக்கு முன்னால் அன்பு சகோதரர் திரு மாரிதாஸ் அவர்கள் மீது காவல்துறை நடந்து கொண்ட விதம் என்பது தமிழகத்தில் ஜனநாயகத்தை பேசக்கூடிய அத்துணை நபர்களுடைய அந்த உரிமைகள் பறிபோய்விடுமோ என்ற அச்சத்தை இன்றைக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை ஜனநாயகத்திற்கு முரணாக நடக்கக்கூடிய எந்த அரசாக இருந்தாலும் அது திமுக உட்பட அதை முழுமையாக நாங்கள் எதிர்த்து நிற்போம். அரசு மக்களுக்கானதாக இருக்க வேண்டுமே தவிர மக்களிடத்தில் கொள்ளையடித்து மக்களை மிரட்டி காவல்துறையை கையில் வைத்து காட்டுமிராண்டி அரசை நடத்துமேயானால் அதை பாரதிய ஜனதா கட்சி நெஞ்சுறுதியோடு தடுக்கும். ஊடகவியலாளர்கள் மீது திமுக அரசு காவல்துறையை வைத்து பொய் வழக்கு போட்டால் அதுபோன்ற வழக்குகளை நாங்கள் சட்ட ரீதியாக சந்திப்போம். பாவப்பட்ட ஏழைகளுக்கு ஒரு பைக்ல போகணும்னா, ஒரு ஸ்கூட்டர்ல போகணும்னா அவர்களுக்கு மிகப்பெரிய பாரமாக இருந்தது. அப்ப பிரதமர் அவர்கள் அந்த பாரத்தை குறைத்து பெட்ரோலுடைய விலையை குறைத்தார்கள். கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் அதற்கு முன்னால போராட்டம் நடத்தியதா இல்லையா? மோடி அரசுக்கு எதிராக போராட்டம், பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும் என்று. பெட்ரோல் விலையை மோடி அரசு குறைத்து விட்டது. பெட்ரோல் விலை குறைப்பின் மூலமாக இங்கு விலைவாசி குறைந்திருக்கிறது. பாரத தேசம் முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி உட்பட 22 மாநிலங்களில் பெட்ரோல் டீசல் விலையை அந்தந்த மாநில அரசு குறைத்திருக்கிறது. ஆனால் இங்க கேரளாவில் என்ன விஷயம்? மத்திய அரசு குறைக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அதற்காக போராட்டம் நடத்தி இந்த பினராயி விஜயனுடைய அரசு இன்றைக்கு வரை ₹1 கூட டீசலிலோ பெட்ரோலிலோ குறைக்கவில்லை என்றால் அப்ப இது மக்களுக்கு எதிரான அரசு. இந்த பினராயி விஜயனுடைய அரசு பாவப்பட்ட மக்களை இன்னும் கஷ்டப்படுத்தக்கூடிய அரசு, ஏழை மக்களை கண்டுகொள்ளாத அரசு. இங்கு ரவுடிகளுக்கும் கார்பரேட்டுகளும் கொள்ளையடிப்பதற்காகத்தான் இந்த சிபிஎம் அரசு இருக்கிறது. இப்பொழுது வரும்பொழுது கூட சொன்னார்கள் எங்களுடைய கட்சிக்காரர்கள், இங்க இருக்கக்கூடிய கோஆபரேட்டிவ் பேங்க் 200 கோடி ரூபாய் இதே சிபிஎம் உடைய கட்சிக்காரர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அந்த பேங்க் பேர் என்ன? கருவன்னூர் கோஆபரேட்டிவ் பேங்க். 200 கோடி ரூபாய் மக்களுடைய பணம், பாவப்பட்ட ஏழைகளுடைய பணம். இந்த பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு மோசமான அரசாகத்தான் இன்றைக்கு சிபிஎம் அரசு அவர்களுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெரிய மோசமான அரசு. அதே மாதிரி இன்றைக்கு இந்த அரசு வந்த பிறகு விலைவாசிகள் ஏற்றம், ஏழை மக்கள் சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப எங்களுடைய கோரிக்கை என்பது
விலைவாசி குறைக்கப்பட வேண்டும் என்றால் பெட்ரோல் டீசலுடைய விலை குறைக்கப்பட வேண்டும். பெட்ரோல் டீசலுடைய விலையை குறைத்தால் எல்லா விலையும் குறைக்க முடியும் என்பதனால்தான் மத்திய அரசு நரேந்திர மோடிஜி அவருடைய அரசு பெட்ரோல் விலையை குறைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி இங்க இருக்கக்கூடிய பினராயி விஜயனுக்கு ஒரு கோரிக்கை வைக்கின்றோம். மாண்புமிகு கேரள முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்கள் உடனடியாக டீசலுக்கும் பெட்ரோலிற்கும் விலையை குறைக்க வேண்டும். பாவப்பட்ட மக்களுக்காக இதை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். அப்படி செய்யாவிட்டால் கேரள மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு. ஜெய்ஹிந்த். பிரதமர் கேலோ இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் கீழ சிலம்பு விளையாட்டு குறித்து மிக முக்கியத்துவத்தை கொடுத்து இது தேசம் முழுக்க கொண்டு போகணும் என்று ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அது தொடர்ந்து ஒரு பெரிய விழாவா எடுத்து குறிப்பா இந்த சிலம்பு விளையாட்டு என்பது தமிழகத்தினுடைய தென் மாநிலங்களுடைய ஒரு கலாச்சாரம். அது தேசம் முழுக்க கொண்டுட்டு போகணும் அப்படின்னு அவர் எடுத்த அந்த நிகழ்வு இன்னைக்கு பாரத தேசம் முழுக்கவே சிலம்பு கலையை அங்கீகரித்து அது ஒரு விளையாட்டா, அது ஒரு போட்டியா, அதற்கு தேசிய அளவுல பரிசுகள் என்ற அளவுல இன்னைக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அது உங்களை போன்ற இளைஞர்கள், உங்களை போன்ற மாணவர்களுக்கு ஒரு பெரிய ஊக்கம் கொடுக்கக்கூடியதா இருக்கும். மத்திய அரசு குறிப்பா உங்களை போன்ற இந்த சிலம்பு பயிற்சி எடுக்கக்கூடியவர்கள் இது ஒரு தற்காப்பு பயிற்சி என்பதையும் தாண்டி இது ஒரு விளையாட்டு அங்கீகரித்து இந்த விளையாட்டை இன்னும் பல நாடுகளுக்கு எப்படி நம்முடைய யோகா பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு இன்னைக்கு உலகம் முழுக்க உள்ள எல்லா நாடுகளும் அதை ஒரு மிகச்சிறந்த பயிற்சியாக ஒரு வாழ்வியலில் ஒரு பங்காக எடுக்கிறாங்களோ அது மாதிரி இந்த சிலம்பு கலை என்பது தென் மாநிலங்களை குறிப்பா தமிழகத்தை அடிப்படையாக கொண்டது என்றாலும் கூட அது தேசம் முழுக்க வரணும் அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடிஜி எடுத்த ஒரு திட்டம் இன்னைக்கு மிகப்பெரிய பயனாக இருக்கு. உங்களுக்கெல்லாம் நல்ல ஃபியூச்சர் இருக்கு. இது ஒரு கலை மட்டுமல்ல, இது ஒரு மிகப்பெரிய போட்டிக்கான உங்களை முன்னேற்றுவதற்கான நாளை ஒரு மத்திய அரசினுடைய மிக முக்கிய பொறுப்புக்கு வருவதற்கு விளையாட்டுத் துறையில அதற்கான ஒரு பெரிய சர்டிபிகேட், பெரிய அங்கீகாரம் நிச்சயமா அது கிடைக்கும். மதுரை மாவட்ட சமூகத்திற்கு சார்பாக
அதனால ஒரு ப்ரொபோஸ்ட் ரூட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட் கொடுத்துருக்கோம். இதுதான் ஹெல்ப் பண்ண சொல்லி கேக்குறேன். இல்ல சார், அதாவது இந்த ப்ரொபோசல் வந்து இஸ்லாமிய மக்களையும் எங்களையும் பிளவுபடுத்தக்கூடிய ப்ரொபோசல். இது ஒரு காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். நாங்கள் தெளிவா சொல்றோம் சார், பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பான கட்சி. அதை அந்த மக்கள் உணரணும்னா அந்த மக்களோட போய் பேசணும். எவ்வளவு நலத்திட்டங்கள் இருக்கு சார், அந்த மக்களுக்கு கிடைக்கல. திமுக அரசு வந்த பிறகும் கிடைக்கல. அப்ப இதை தொடர்ந்து இதே மாதிரி பிளவுபடுத்திக்கிட்டே இருந்தா இந்த மாதிரியான அடிப்படைவாத சக்திகள் வந்து இன்னும் பலம் பெறுவாங்க. சார், அதனுடைய விளைவு நான் திண்டுக்கல்ல உணர்ந்திருக்கேன் சார். திண்டுக்கல்ல நான் இதே பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது இதே கொடைக்கானல்ல இந்த SDPI PFI கட்சியினர் வந்து 25 பேர் இந்த நாம் தமிழர்லாம் வந்து தாக்கி உங்க காவல்துறையில் எனக்கு பாதுகாப்பா இருந்த 2 காவல் ஆய்வாளர்கள் அடிபட்டு இருக்காங்க. ஒரு காவல் துணையாளர் மண்டை உடைப்பட்டு இருக்கு. ஒரு எனக்கு பாதுகாப்பா இருந்த ஒரு PSOக்கு எலும்பு டோட்டலா பிராக்சர் ஆகி அவர் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணாங்க. எங்களுடைய தொண்டர்கள் 4 பேர் மண்டை உடைப்பட்டாங்க. அதில் நாங்க ஏதாவது திருப்பி தாக்கணுமா? ஏதாவது ஒரு வார்த்தையாவது பேசியிருப்போமா? பாரதிய ஜனதா கட்சி அமைதியை மக்கள்கிட்ட கொண்டு போறோம். அந்த சமூக மக்கள்கிட்ட நம்பிக்கையை பெறணும் என்பதுதான். இஸ்லாமிய சமூக மக்களை எங்களை விட்டு தூரப்படுத்துற வேலையை திமுக செய்யுது. அதோடு சேர்ந்து காவல்துறையும் எங்களை அந்த மாதிரி பிளவுபடுத்துற வேலை செய்யாதீங்க. இது பிரிவென்ஷன் இல்ல சார், எங்களை பிளவுபடுத்துறீங்க. நீங்க எங்களுடைய உரிமைகளை ஏன் நீங்க தடுக்கிறீங்க? சரி சார், நீங்க ஒரு வாக்குறுதி கொடுங்க. இதே பிரிவென்ஷன் திமுகவுடைய அமைச்சர் வந்தா கொடுப்பீங்க. திமுகவுடைய மாவட்ட செயலாளர் வந்தால் பேகம்பூர் பகுதியில் இஸ்லாமிய பகுதியில் உள்ள நுழைய விட மாட்டோம்னு சொல்லுவீங்களா? நீங்க அதை சொல்ல மாட்டீங்க. அப்ப எங்களுக்கு மட்டும் சொல்றீங்கன்னா என்ன? ஜனநாயகத்தில் அரசியலமைப்பு கொடுத்த உரிமையை நீங்க மறுக்கிறீங்க. சார் இருக்கட்டும் சார். சார் என்ன கொல்ல போறாங்கன்னு வருதா? என்ன தாக்குதல் இதுதானே சார் வரப்போகுது? அதையெல்லாம் நாங்கள் கவலைப்படல சார். பாரதிய ஜனதா கட்சியில பலிதானம் என்பது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதாவது நாம் காவல்துறைக்கு முழுமையான ஒத்துழைப்பு கொடுக்கிறேன். உங்களுடைய உயரதிகாரிகளை நீங்க கேளுங்க. ADGP சாரை கேளுங்க, DGP சாரை கேளுங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் காவல்துறைக்கு கொடுக்கிற ஒத்துழைப்பும், காவல்துறைக்காக அதிகமாக நான் பேசியது எல்லாமே உங்க எல்லாருக்கும் தெரியும். அதனால நான் வந்து காவல்துறை எங்களுக்கான எதிரிகள் என்று நாங்கள் எப்பொழுதுமே சொல்ல மாட்டோம். நீங்கள் தான் எங்களை பாதுகாக்கிறீங்க. சொல்ல போனா 5 முறை நான் செத்து போயிருக்கணும். 5 முறையும் உங்களுடைய காவல்துறையினர் தான் கத்தியில குத்து வாங்கினாங்க. அவங்க தான் மண்டை விடப்பட்டாங்க, என்னை காப்பாத்தினாங்க. நீங்கள் எங்களுடைய பாதுகாவலர் அல்ல, எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் என் சமூகத்தை தொடர்ந்து இந்த திமுகவும் திராவிட கட்சிகளும் பிளவுபடுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வைப்பதனால மத்திய அரசு ஒரு திட்டமும் எங்க சமூகம் பெறல சார். அப்ப நான் ஒரு இஸ்லாமியனா என் சமூகத்திற்காக குரல் கொடுக்க தானே சார் என்னை தேசிய செயலாளரா பாரதிய ஜனதா கட்சி வந்து அழகு பார்க்குது. அப்ப நான் அந்த மக்களுக்கு கொண்டு போகணுமா வேணாமா? நீங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இல்லன்னாலும் பரவாயில்ல, என்னுடைய தொண்டர்கள் இருக்காங்க, அவங்க என் உயிரை பத்தி ரொம்ப அக்கறை இருக்கு. எனக்காக உயிர் கொடுப்பதற்கு இங்க திட்டமிட்டபடி போவோம் சார். எங்களுடைய உரிமை மறுக்காது. அதை சொல்லல சார். நீங்க வந்து எலெக்ஷன் கேம்பெயின் அப்ப இது எலெக்ஷன் கேம்பெயின் இல்ல சார். இது பிரதமருடைய திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம். அதுதான் இந்த பாரம்பரியல வச்சிருக்கீங்க, குடபாரம்பரியல வச்சிருக்காங்க. அந்த உங்களுடைய நோக்கத்தை நான் மதிக்கிறேன். ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடக் கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. காவல்துறையின் நோக்கத்தை நான் மதிக்கிறேன். அதே நேரத்தில் இந்த அசம்பாவிதத்தை எந்த அடிப்படைவாத சக்திகள் நடத்துவார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவர்களை பிளாக் பண்ணுங்க. ஒரு தேசிய கட்சி ஏன் பிளாக் பண்றீங்க? ஒரு தேசிய செயலாளர் சார், நானு ஒரு நேஷனல் லீடர். எனக்கே அந்த அனுமதி இல்லைன்னா வேற யாருக்கு அனுமதி கொடுப்பீங்க? நேஷனல் லீடர் எனக்கு அனுமதி இல்லைன்னா வேற எப்படி சார்? நான் கேட்கிறேன். அப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க வாக்குறுதி கொடுங்க. மாவட்ட செயலாளர் திமுக உள்ள நுழைய விட மாட்டோம், பேகம்பூருக்குள்ளார ஈவன் மினிஸ்டர் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லுங்க. அது சொல்ல முடியுமா? உங்களால முடியாதுல்ல. அப்புறம் எங்களை தடுக்கிறீங்க சார்? ஒரு நேஷனல் லீடருக்கு அனுமதி இல்லைன்னா இங்குள்ள தொண்டர்கள் நிலைமை என்ன சார்? உங்களோட அந்த சார், நாங்க அரசியல் பண்ண வரல. இன்றைக்கு நீங்க பாத்திருப்பீங்க, உங்க காவல்துறை பாத்திருக்கு, எல்லாரும் வீடியோ காவல்துறை தரப்புல எடுத்திருக்கீங்க. முழுக்க நாங்கள் ஓட்டு கேட்டு போயிருக்கோமா? இல்ல. பிரதமருடைய திட்டத்தை சொல்றோம். அந்தந்த பகுதியில் உள்ளவரை நீங்க தொடர்பு கொள்ளுங்க, நம்பர் போட்டு கொடுக்கிறோம். ஏதாவது தேர்தல் பிரச்சாரம் இருக்கா? இதுல ஒண்ணுமே இல்ல சார். பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போவதற்கு தமிழகத்துல திண்டுக்கல்ல குறிப்பா பேகம்பூருக்குள்ள போகவே கூடாதுன்னா, பேகம்பூர் பாகிஸ்தான்ல சார் இருக்கு, தமிழ்நாட்டில் தானே இருக்குது. சார், எங்க மக்களுக்காக, என் இஸ்லாமிய சமூகத்துக்கு குரல் கொடுப்பதற்காகத்தான் என்னை ஒரு தேசிய தலைவராக பாஜகவில் நிர்மாணித்திருக்கிறாங்க. நான் இஸ்லாமிய சமூகத்துக்கும் கிறிஸ்துவ சமூகத்திற்கும் பாடுபடுறதா என்னுடைய வேலை. அந்த மக்கள்கிட்ட போவதற்காக நீங்க ஒரு பிரிவென்ஷன் அப்படி போக கூடாது, வந்தா பிரச்சனை வந்தா பிரச்சனை யார் பண்றா? ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகம் பண்ணல சார். ஒரு 4-5 பேர் பண்ணுவதற்கு ஏன் இஸ்லாமிய சமூகம் அந்த தீவிரவாத பட்டத்தை சுமக்கணும்? இஸ்லாமிய தீவிரவாதின்னு சொல்லும் பொழுது எனக்கு வலிக்குது சார். நான் ஒரு இஸ்லாமியன் தானே.
அப்ப என்னை போன்ற தேசபக்தர்களுக்கு அந்த மன வேதனை இருக்குல்ல. ஒவ்வொரு முறையும் இஸ்லாமிய தீவிரவாதம், முஸ்லீம் பயங்கரவாதம் எங்கெல்லாம் பேசப்படுதோ நானும் அந்த வழியை உணர்றேன். அப்ப அதை மாத்த வேணாமா? 4 பேர் செய்வதற்கு இஸ்லாமிய சமூகம் எப்படி பொறுப்பு இருக்கும்? உங்க ப்ரோக்ராம்ல நான் எதுவும் இது பண்ணல. ஒரு ப்ரொபோஸ்ட் ரூட் அதுதான் சார் சொல்றேன் சார். பேகம்பூர் என்பது இந்தியாவில தமிழகத்துல இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு பகுதி சார். அது அந்த பகுதியில் நாங்கள் அந்த பகுதிக்கு போறோம், அல்ல அந்த பகுதியிலேயே பிரச்சாரம் பண்றோம். பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போனாலும் நீங்க எங்களை தடுக்க கூடாது. எங்களை மீறி தடுத்தால் எங்களை கைது செய்யுங்க. நான் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பேன். ஒரு பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போவதற்கு தமிழக காவல்துறை, திமுகவுடைய அரசு எங்களை தடுக்குது. நாங்கள் பண்ணுவோம், கைது பண்ணாலும் பரவாயில்ல. நாங்கள் பிரதமருடைய திட்டங்களை கொண்டு போவோம் சார். அதை எங்களை யாரையும் தடுக்காதீங்க சார். உங்களுக்கு பிரதமருடைய நலத்திட்டங்களை மக்களுக்கு கொடுக்கிற ப்ரோக்ராம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க இன்னொரு இடத்துல என்ன பிரச்சனை சார்? எங்களுக்கு புரியாத புரியுது என்னன்னா சார், திண்டுக்கல் வந்தா இப்ப பேகம்பூர் என்னமோ பெரிய பிரச்சனை கடந்து வந்தோம். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை சார். எனக்கு மட்டும் ஏன் தர இல்ல சார்? இஸ்லாமியர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிறதுல இவ்வளவு ஒரு சங்கடத்தை சந்திக்கணுமா சார்? நீங்க ஒரு மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர், உங்களுக்கு தெரியும் இங்க திண்டுக்கல்ல தொடர்ந்து ஒரு சில தீவிரவாத அமைப்புகள் பயங்கரமா செயல்படுறாங்க. நீங்க அவங்களை தடுங்க, எங்களை தடுக்காதீங்க. நாங்க தேசத்துக்காக உழைக்கிறோம் சார். கோஆபரேட் பண்ணுங்க சார். உங்களுக்காக முழு ஒத்துழைப்பு கொடுக்குறேன் சார். சரி சார், ஒத்துழைப்பு கொடுங்க சார். நீங்க சேலத்துக்கு சார் நான் சொல்றேன் சார், சேலத்துக்கு நான் கோஆபரேட் பண்றேன் சார். கைது பண்ணுங்க சார். பிரதமருடைய திட்டங்களை கொடுப்பதற்காக நான் கைது செய்யப்படுறதை பெருமையா கருதுறேன் சார். நீங்கள் காவல் கண்காணிப்பாளர், உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி முழு ஒத்துழைப்பு கொடுக்கும். உண்மையாக காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிற ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அதனால இல்ல சார், நாங்க எங்களுடைய உரிமைகளை, அரசியல் சாசனம் கொடுத்த கான்ஸ்டிடியூஷன் ரைட்ஸ நீங்க பறிக்காதீங்க. அதை நீங்க பறித்தால் நாங்கள் அதை கையில் எடுத்து எங்களுடைய உரிமைக்காக நாங்க குரல் கொடுப்போம். நீங்க கைது செய்தால் மனப்பூர்வமா நாங்க கைதுக்குள்ளாகிறோம். ஆனால் எங்களுடைய உரிமைகளை நீங்க பறிக்காதீங்க. நாங்க சேலம் போறோம் சார். சார் எனக்கு சார் ஒரு நேஷனல் லீடர் எனக்கே நீங்க உரிமை கொடுக்கலன்னா அப்ப என் கட்சியினுடைய தொண்டர்களுக்கு இந்த திண்டுக்கல் என்ன சார் நிலைமை? அவர்கள் முடிவில் இருக்கிறாங்க சார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு காவல்துறை வேறு மாதிரியாக நடக்குது சார். இல்ல சார், திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால இதே அபிராமி அம்மன் கோவிலுக்கு நாங்க போனோமா இல்லையா? இதே மலைக்கோட்டைக்கு நாங்க போனோமா இல்லையா? அப்ப திமுக ஆட்சியில இஸ்லாமியர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இணையக்கூடாதுன்னு காவல்துறையை வச்சு நெருக்கடி கொடுக்குறாங்களா? இந்த தமிழக முதல்வருக்கு இதுதான் வேலையா? பண்ணுங்க சார். வாங்க சார். இல்ல சார், நான் பிரதமருடைய திட்டங்களுக்காக கொண்டு போவதற்கு வந்திருக்கிறேன். இது தவறு என்று நீங்கள் சொன்னால் எங்களை கைது செய்யுங்க, அல்லது எங்களுக்கு அனுமதி கொடுங்க. 2 தான் சார். இதுல என்ன கோஆபரேட்டிவ் இருக்கு சார்? எங்களுடைய உரிமை சார். வண்டி எடுக்க நீங்க சட்ட ரீதியா நடவடிக்கை நீங்க கைது பண்ணுங்க. வாங்க எல்லாரும். ஒரு வருத்தமான விஷயம் என்னன்னா, இந்தியாவில தமிழகத்துல திண்டுக்கல் மாவட்டத்துல திமுக ஆட்சியில காவல்துறையுடைய அடக்குமுறை உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம் சார். ஆனால் திமுகவுடைய அராஜக ஆட்சி, பாரதிய ஜனதா கட்சி அடக்குமுறை செய்யும் பொழுது அதை எதிர்த்து நாங்கள் தொடர்ந்து போராடுவோம். இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் பிரிக்க நினைக்கக்கூடிய திமுகவை, அதனுடைய அடக்குமுறை காவல்துறையை நாங்கள் ஒரு காலத்திலும் பணிய மாட்டோம் சார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. வந்தே வந்தே வந்தே. கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம்